இன்னைக்கு இந்தியாவோட யூனியன் பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இதுதான் இன்னைக்கு முக்கியமான நியூஸா பார்த்துட்டு இருக்கோம். இந்த அறிவிப்புல இந்த பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்ல என்னெல்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப டீட்டெயிலாவே அனலைஸ் பண்ணி பேசலாம். ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் ரொம்ப வொலடைலா இருந்ததையும் பார்க்குறோம். பெரிய அளவில் ஒரு டவுன்ஃபால் இருந்ததையும் பார்க்குறோம். ஸோ இதை பல பேர் கிட்டத்தட்ட கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த கிராஷ் எந்த அளவுக்கு நடந்திருக்கு, என்ன காரணத்தினால இந்த டவுன்ஃபால் நடந்திருக்கு, என்னென்ன அறிவிப்புகள் இந்த ஒரு கிராஷ்க்கு வந்து முக்கிய காரணமா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல டீடைலா பேச போறோம். பொதுவாவே இந்த பட்ஜெட் டே அன்னைக்கு பங்குச்சந்தை ரொம்ப வொலடைலா இருக்கும் அப்படிங்கிறது தான் பல பொருளாதார நிபுணர்களும் சொல்றாங்க. ஸோ அதனால ஒரு சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பங்குச்சந்தையை பத்தி பெருசா நாலேஜ் இல்லை அப்படின்னா நீங்க அன்னைக்கு மார்க்கெட் பக்கம் வராம இருக்கிறதே பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சூழ்நிலையில இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 1ஆம் தேதியான இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யறாங்க அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஓப்பன்ல தான் இருக்கும் அப்படின்னு பிஎஸ்சி என்எஸ்சி அப்படின்ற 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸுமே அறிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து காலையில 11 மணிக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அவங்களோட பட்ஜெட் உரையை தொடங்கினாங்க. பட்ஜெட்ல பல முக்கியமான அறிவிப்புகள் வந்திருந்தது. ஆனா பலருக்குமே இது கொஞ்சம் டிசப்பாயிண்டடான பட்ஜெட்டா தான் இருக்கு அப்படின்னு சோஷியல் மீடியால அவங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு வராங்க. அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னா பட்ஜெட்டுக்கு முன்னாடி எங்களோட எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பரவன செய்திகள் எதுவுமே இந்த பட்ஜெட்ல வரல அப்படிங்கறது தான் பார்க்க முடியுது. குறிப்பா டாக்ஸ் லேபை வந்து இன்னும் உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ஆண்டுக்கு 12 லட்சம் வரைக்கும் வருமானம் வாங்குறவங்களுக்கு நமக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அந்த லிமிட்டை இன்னும் உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பலரும் எதிர்பார்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரல. அதே மாதிரி நம்ம பங்குச்சந்தை முதலீடு செய்யறோம், அதுல வர கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ்லயும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொண்டு வரலாம். இப்போ 12% வரைக்கும் இருக்கிற கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை 10% ரெடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்தது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது கோல்டு இம்போர்ட்கான கஸ்டம் டியூட்டி. ஸோ அதுக்கான கஸ்டம் டியூட்டியை கம்மி பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவில் தங்கம் விலை குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஏன்னா தங்கம் விலை வந்து கண்ட்ரோல் இல்லாமல் உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் பொதுமக்கள் மத்தியில் இருந்தது. பல நிபுணர்களும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் நம்ம பட்ஜெட்ல வரல அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். ஸோ ரொம்ப பரவலா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்த எதுவுமே இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட்டா வரல. சரி, ஓகே, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவுமே வரல. ஆனா அதை தாண்டி ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குமா? போன பட்ஜெட்ல நம்ம பார்த்தோம் இண்டிவிஜுவல் டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ்லாம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ரொம்ப ஒரு நார்மலான பட்ஜெட்டாக தான் இருந்தது அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். சரி, ஸோ பட்ஜெட்டோட ஓவர்வியூ இந்த மாதிரி இருக்கு. ஆனால் மார்க்கெட்ல ஏன் இவ்வளோ ஒரு வாலட்டிலிட்டி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பட்ஜெட்டோட பார்ட் பி, அதாவது இந்த டாக்ஸ் செக்மெண்ட்டை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசிக்கும் போது பல முக்கியமான விஷயங்களை குறிப்பிடுறாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸை இது வரைக்கும் 0.02% அப்படின்னு இருந்தது 0.05% அப்படின்னு உயர்த்திருக்காங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா பங்குச்சந்தையில் இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் ட்ரேட் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே இந்த எஸ்டிடி அப்படிங்கிறது செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன் டாக்ஸ் அப்படிங்கிறத போடுவாங்க. ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே அவங்களுக்கு 0.02% இவ்வளோ நாள் டாக்ஸ் கட்டிட்டு இருந்தாங்க. அது இனிமே 0.05% உயருது. ஒரு டிரான்சாக்ஷனுக்குமே அந்த டாக்ஸ் வேல்யூ உயருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பங்குச்சந்தைக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸாக தான் இருக்குது. ஸோ அதோட இம்பாக்டை மார்க்கெட்டில் ரொம்பவே நல்லா பார்க்க முடியுது. இது ஸ்பெசிஃபிக்காக நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஏஞ்சல் ஒன், பிஎஸ்சி, க்ரோ மாதிரி இந்த பங்குச்சந்தை சார்ந்த புரோக்கரேஜ் நிறுவனங்கள், எக்ஸ்சேஞ்சஸ் இவங்களோட பங்குகள்லாம் லோயர் சர்க்கியூட்டை வந்து டச் பண்ண மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த அளவுக்கு மார்க்கெட்டில் இதோட இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது. ஓவராலாக பங்குச்சந்தையோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸோ இல்லை புரோக்கரேஜ் நிறுவனங்களோ இல்லாமல் ஒட்டுமொத்தமாக மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடுமையான அளவில் ஒரு டவுன்ஃபால் தான் பார்க்குறோம். சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் 1000 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கீழே விழுந்திருக்கு. நிஃப்டியும் 500 பாயிண்ட்ஸ்க்கு மேலே கீழே விழுந்திருக்கிறத பார்க்குறோம். இந்த வீடியோவை நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைமில் சென்செக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 8000 டச் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். நிஃப்டியும் அதே மாதிரி 24,880 அப்படிங்கிற அந்த நம்பரை டச் பண்ணியிருக்கு. ஸோ நிஃப்டி நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தோம் சில வாரங்களுக்கு முன்னாடி கூட ஆல் டைம் ஹையில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபாலை தொடங்கின நிஃப்டி இன்னைக்கு 25,000 அப்படிங்கிற நம்பரையும் பிரேக் பண்ணி அதுக்கு கீழே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாராலுமே கவனிக்கப்படுற ஒரு விஷயமா மாறி இருக்கு. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.